Hi friends, bashaskitchenல இன்னைக்கு நம்ம பேபி ஃபுட் ரெசிபீஸ் பார்க்க போறோம். இதுல இன்னைக்கு நம்ம 6 monthsல இருந்து 12 months பேபிக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் சாப்பாடுல என்னெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்றத பத்தி தான் ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்க வந்து செர்லாக் இல்ல நெஸ்டம் கொடுக்குற மதர்ஸா இருக்கீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் சாப்பாடு இல்ல நம்ம வீட்லயே செஞ்சது ஏதாச்சும் ஒன்று கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கும்போது இந்த மாதிரி ரெசிபீஸ் நீங்க ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கலாம். நீங்க வந்து இப்போ 4 monthsலயே இதை கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கனாலும் இதை நீங்க ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கலாம். எந்த ஃபுட்டு எந்த மந்த்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றதையும் இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வரிசையில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது குழந்தைங்களுக்கு ஃபஸ்ட்டு சாப்பாடு என்ன கொடுக்கணும் அப்படின்றது தான். ஸோ ஃபஸ்ட்டு சாப்பாடு வந்து கொடுக்கறது ராகி அப்படின்றது தான். ஏன்னா ராகி வந்து ஈஸியாக நம்மளுக்கு டைஜஸ்ட் ஆயிரும் குழந்தைங்களுக்கு. ரொம்ப வந்து நம்மளுக்கு அது சிரமப்படவும் வேண்டாம். நீங்கள் வீட்டில் செஞ்ச ராகி மாவு இருக்குன்னா நீங்கள் அதுவும் கொடுக்கலாம். நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணி, அதாவது ஆச்சி மாவு ராகி மாவு கிடைக்கிது இல்லையா, அந்த மாவும் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ அதுவும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ராகி மாவை ஒரு பவுலில் இந்த மாதிரி சேர்த்துட்டு கொஞ்சம் நிறைய தண்ணி விட்டு ஃபஸ்ட்டு நல்லா கலக்கிக்கோங்க. கட்டிலாம் இல்லாமல் இருக்கணும். அதுக்கப்புறமா இதை எடுத்து ஒரு கேஸ் ஸ்டவ்வில் வச்சு ஃப்ளேம் லோ பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். கிளற ராகி மாவு உங்களுக்கு வந்து நல்லா வெந்து கொஞ்சம் திக்காகும். ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு அப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு அதையும் நல்லா இந்த மாதிரி கிளறி விடுங்க. ராகி வந்து நம்ம குழந்தைங்களுக்கு தாராளமாக கொடுக்கலாம். ஏன்னா அது வந்து சீக்கிரமாக டைஜஸ்ட் ஆயிரும். உங்கள் குழந்தை இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் சாப்பிட போகுதுன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு கொடுக்கறது இதாக தான் இருக்கணும். இதை நீங்கள் கொடுத்து பழக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறமா நம்ம வந்து சாப்பாடு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அவங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வந்து இவ்வளோ சாப்பிடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. 1 ஸ்பூன் இல்லை 2 ஸ்பூன் தான் சாப்பிடுவாங்க. இந்த கன்சிஸ்டன்சி வரும்போது ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான். உங்களுக்கு இதுக்கு உப்பு வேணும்னாலும் நீங்கள் உப்பு சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் இதில் வெல்லம் சேர்த்துக்கோங்க. நான் இதில் இன்றைக்கி வெல்லம் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் ஆறும்போது இது இன்னும் கொஞ்சம் கெட்டியாகும். அது தனியாக அந்த மாதிரி ஒரு பவுலில் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக பால் ஊற்றி இப்போ இதை நம்ம கலக்கிட்டோம் அப்படின்னா வந்து நம்மளோட ராகி சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. கொடுக்கும்போது கொஞ்சம் லிக்விட் கன்சிஸ்டன்சியாகவே கொடுங்க ஃபஸ்ட்டு டைம் கொடுக்கும்போது. அதுக்கப்புறமா இதோட கன்சிஸ்டன்சி நீங்கள் வந்து ஏற்றிக்கணும். ஃபஸ்ட்டு வீக் வந்து கொடுக்கும்போது ஒரு வாரம் அப்படியே கண்டினியூஸாகவே ஒரே சாப்பாடை கொடுங்க. அப்போ தான் குழந்தைக்கு அலர்ஜி ஆகுதா இல்லையா அப்படின்றது செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நீங்கள் அடுத்த ஃபுட்டுக்கு ஸ்விட்ச் ஓவர் ஆகணும். ஸோ இந்த கன்சிஸ்டன்சியில் ஃபஸ்ட்டு ஒரு 3-4 நாளைக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் திக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஃபுட்டை வந்து கொடுக்க ஆரம்பிங்க. ஸோ ஒரு வாரத்துலேருந்து 10 நாள் வரைக்கும் இந்த சாப்பாடை சாப்பிட்டதுக்கப்புறமா வந்து இன்னும் கொஞ்சம் திக்கன் பண்ணிடுவீங்க இல்லையா. ஸோ பாப்பாவுக்கு நல்லா முழுங்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அடுத்த சாப்பாடு என்ன கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் செய்கிற ரசம் சோறு கொடுக்கலாம். நீங்கள் ரசம் வந்து எல்லா குழந்தைங்களுக்குமே ரொம்ப பிடிக்கும். சாப்பாடை வடிச்சிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இல்லை நான் மசிச்சிடுறேன் அப்படின்னு சொன்னீங்கனாலும் மசிச்சுக்கலாம். ஆனால் மசித்தது வந்து அப்போ கொஞ்சம் குறன்னு இருக்கும். அதனால மிக்சியில் அடிச்சிட்டிங்கன்னா நல்லா குழன்னு ஆயிரும். ரசம் செஞ்சுட்டு மேலாப்பில் ஒரு 2 ஸ்பூன் எடுத்து இந்த மாதிரி இதில் சேர்த்துக்கோங்க. மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அதை வந்து நல்லா இந்த மாதிரி அடித்து இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். ரசத்தில் நம்ம ஏற்கனவே ஜீரகம், உப்பு, மிளகு எல்லாமே போட்டிருப்போம். நான் வந்து இன்றைக்கி இந்த ரசத்தில் கொஞ்சமாக தான் மிளகு போட்டிருக்கேன். ரசம் செஞ்சுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்மளுக்கு அந்த வடிகட்டியெல்லாம் அடியில் நின்றும் பார்த்திங்களா, மேலாப்பில் அந்த தெளிவான தண்ணி இருக்கும் பாருங்கள், அந்த தண்ணி தான் பாப்பாவுக்கு ஊற்றணும். அடுத்து இதில் ஒரு ட்ராப் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு பாப்பா ஒரு கன்சிஸ்டன்சியில் சாப்பிடும். இப்போ வந்து பாப்பாவுக்கு இந்த கன்சிஸ்டன்சி ரொம்ப திக்காக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதுலேயே இன்னும் கொஞ்சம் ரசமோ இல்லை இன்னும் கொஞ்சம் தண்ணியோ சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் அதை லிக்விடே ஆக்கிட்டு அதுக்கப்புறமா கூட நீங்கள் கொடுக்கலாம். அப்போ தான் வந்து பாப்பா சாப்பிடுவாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ட்ரை தான் பண்ணி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நீங்கள் கொடுத்து பாருங்கள். இந்த கன்சிஸ்டன்சிலேயே சாப்பிட்றாங்க அப்படின்னா நீங்கள் இதே மாதிரி கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் திக்காகவும் கொடுக்கலாம். அடுத்ததாக என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பருப்பு சாப்பாடு எப்படி தர்றதுன்னு. ஸோ பருப்பு சாப்பாடு கொடுக்கறதுக்கு வந்து வெறும் பருப்பை நீங்கள் வேக வச்சு கொடுக்கறதோட கொஞ்சம் காய்கறிகளும் அதில் சேர்த்து வேக வச்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ஃபைபர் நிறையா சேர்றதுனால பருப்பு வந்து நம்மளுக்கு வேகிறதுக்கு டைஜஸ்ட் ஆகிறதுக்கு அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் நான் வெறும் பருப்பு ஃபஸ்ட்டு வந்து செஞ்ச பாப்பாவுக்கு கொடுத்ததில்ல. வெறும் பருப்பு வந்து கொடுத்தா பாப்பாவுக்கு ஆகலை அப்படின்றதுனால அதில் கொஞ்சம் காய்கறியெல்லாம் போட்டுக்கிட்டேன். அதில் ஒரு கேரட், ஒரு 2 பீன்ஸு, கொஞ்சம் பட்டாணியோடு சேர்த்து உப்பு, மஞ்சத்தூள், அப்புறம் வந்து கொஞ்சம் ஜீரகம், அப்புறம் வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்துக்கிறதுனால பாப்பாவுக்கு ஈஸியாக டைஜஸ்ட் ஆகும். நிறைய தண்ணி விட்டு ஒரு 3-4 விசில் வேக வச்சு இதை நீங்கள் எடுத்துருங்க.
எடுத்ததுக்கப்புறமா இதை வந்து நம்ம நல்லா மேஷ் பண்ணிவிட்டு குழந்தைக்கு கொடுக்க போகிறோம். இப்போ வந்து காய்கறி மட்டுமே நான் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதோட பியூரவோ இல்லை வந்து வெஜிடபிள்ஸ் தனியாக வேக வச்ச தண்ணியில் சாப்பாடை மிக்ஸ் பண்ணியும் நீங்கள் கொடுக்கலாம். பருப்பில் காய் மிக்ஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு டைஜஷன் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ இதுலேயுமே வந்து நம்ம அப்படியே எடுத்து பருப்பை எல்லாத்தையும் சேர்த்துடக்கூடாது. நல்லா இதை வந்து மசிச்சுட்டு ஒரு மிக்சியில் ஃபஸ்ட்டு எந்த அளவுக்கு சாப்பாடு உங்களுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சாப்பாடு போட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்கள். சாப்பிட தான் வந்து அது வந்து அப்படியே கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். நான் பருப்பு கம்மியாகவும் இந்த கேரட் பீன்ஸ் எல்லாம் கொஞ்சம் நிறையாவும் எடுத்து இதில் போட்டுக்குவேன். ஏன்னா வந்து பருப்பு வந்து இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா போதும். சும்மா அரை டீஸ்பூன் அளவுக்கு பருப்பும் அந்த பருப்பு தனியும் சேர்த்துக்கிட்டிங்கன்னா போதும். ஒரு ட்ராப் அளவுக்கு நெய் விட்டு எடுத்துட்டிங்க அப்படின்னா அந்த பருப்பு சாதமும் தயாராகிடுச்சு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நல்லா மேஷ் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது அவங்களுக்கு டைஜஷன் நல்லாவும் இருக்கும். ஃபஸ்ட்டு சாப்பாடு கொடுக்கும்போது அந்த ஒரு கன்ஃபியூஷன் பயம் எல்லாமே இருக்கும் இல்லையா? ஸோ அது இல்லாமல் இருக்கும். நம்மளுக்கும் வந்து திருப்தியாக இருக்கும். பாப்பாவுக்கு வந்து நம்மளுக்கு நல்ல டைஜஸ்ட் ஆகிற சாப்பாடாக நம்ம வந்து கொடுத்துருக்கோம் அப்படின்னு. ஸோ இந்த 3 ரெசிபிஸும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் பாப்பா எப்படி சாப்பிட்டுச்சு அப்படின்றது நான் கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள். இதே மாதிரி ஹோம்மேட் செர்லாக் வீட்டிலேயே ப்ரிப்பேர் பண்ணி எப்படி குழந்தைங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்ற வீடியோ அடுத்த வீடியோ சீரீஸில் உங்களுக்காக போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நம்பினீங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க. சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் அடுத்து உங்களை வந்து சந்திக்கிறேன். Thank you so much for watching. Bye.